ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எப்படி நல்லா டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் சாக்லேட் லவா கேக் எப்படி செய்யப்படுதாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஒரு அவனும் யூஸ் பண்ணது கிடையாது, எக்குமே யூஸ் பண்ணலை. எப்படி நம்ம வீட்டில் உள்ள பொருள் வச்சு எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்த்துடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி வாங்க எப்படி இன்றைக்கி நம்ம வந்து ஒரிஜினல் சாக்லேட் லவா கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம். இன்றைக்கி நான் வந்து ஈரமே இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதிலிருந்து இன்றைக்கி நான் வந்து 3லேருந்து 4 பேக்கெட் அளவு ஓரியோ பிஸ்கட் சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி உடச்சி சேர்த்திக்கலாம். உடச்சி சேர்க்கும் போது நமக்கு ஈஸியாகவே பவுடர் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா உடச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க. பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பால் சேர்த்திருக்கேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க, மொத்தமாக ஆட் பண்ணிட வேண்டாம். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம ஆட் பண்ணணும். நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் நம்ம சேர்க்கணுங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா ஈவனாக குக் ஆகி வரும் கேக்கு. இன்றைக்கி நான் வந்து கேக் ட்ரே எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் இல்லைனா பட்டர் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கேங்க. அதுக்கு மேலே இப்போ நம்ம பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த பேட்டர் இதில் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஏதாச்சும் ஏர் லாக் இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே போயிட்டு நல்லா ஈவனாக இருக்குங்க. அதனால நல்லா டேப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து மேலே ஒரு 4 பீஸ் அளவு டெய்ரி மில்க் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டெய்ரி மில்க் வேணால் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். திருப்பி அதுக்கு மேலே நம்ம மீதி இருக்கிற கேக் பேட்டரை சேர்த்துட்டு திருப்பி அதே மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஏதாச்சும் பபுள் எது இருந்தாலுமே ஈவன் ஆகிடும். நல்ல ஒரு அகலமான பேன் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பேனில் தான் இன்றைக்கி நான் வந்து கேக் செய்ய போகிறேன். தண்ணி வந்து நமக்கு வந்து லைட்டாக சூடாகணும். அதனால் நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு. இப்போ நமக்கு வந்து தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறம் நம்ம மேலே கேக் பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம சைடில் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஒரு குட்டியான பவுல் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம டெய்ரி மில்க் பீசஸை சேர்த்துக்கலாம். பீசஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கலாங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கேக் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி கேக் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி மூடி போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து மூடியில் இருக்கிற தண்ணி வந்து நமக்கு வந்து கேக் மேலே போகாது. அதனால் நீங்கள் மூடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போர்க் அப்படி இல்லை அப்படின்னா டூத்பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கேக் வெந்துருச்சா வேகலையான்னு. இப்போ முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேக் வந்து நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. எப்படி வெந்துருச்சு நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சுற்றில இந்த மாதிரி நமக்கு கேப் விட்ருக்கும். இதை பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து கேக் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம கீழே போட்ட பட்டர் ஷீட்டை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம்.
பாருங்கள் பார்க்கறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட்டர் ஷீட்லேயுமே நமக்கு வந்து கேக் வந்து அவ்வளோக்கா ஒட்டக்கூட இல்லை. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அடியில் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட் வச்சதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட்டை வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்கறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓவர் ஸ்வீட்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாக்லேட்டை கூட கம்மி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக சாக்லேட் கொஞ்சம் நிறையா தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ மேலே டெக்கரேஷனுக்காக நான் வந்து பேலன்ஸ்டு இந்த ஓரியோ பிஸ்கட்டை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் பார்க்கறக்கே ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம கடையில் எப்படி நம்ம வந்து சாக்லேட் லாவா கேக் வாங்கி சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே நல்ல ஒரிஜினல் சாக்லேட் லாவா கேக் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து கேக்கை வந்து நல்லா கட் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நல்லா ஈவனாக குக் ஆகி வந்துருச்சு கேக்கு இன்றைக்கி. பாருங்கள் பார்க்கறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான ஒரிஜினல் சாக்லேட் லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்னையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.